வீடு அப்படின்னு 2 எழுத்துல எளிமையாக சொல்ல முடியாதுல்ல. கோபம், தாபம், உணர்வுகள், கஷ்டம், நஷ்டம் இவ்வளவு ஏன் ஒரு நாள் முழுக்க பெண்களோட பங்களிப்பது இந்த வீடு தான் இல்லையா? ஒரு தாயா, அம்மாவா, அப்பாவா, இவ்வளோ ஏன் ஒரு ஃப்ரெண்டாக கூட நம்ம வீடு நம்ம கூட இருக்குங்க. அதுதாங்க என்னுடைய கனவு இல்லம், என்னுடைய ஸ்ரீ விநாயகர் இல்லம். ஸ்ரீ விநாயகர் இல்லத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்களுடன் பகிர்ந்திருப்பது உங்கள் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணதும் இதுதான் நம்ம போர்ட்டிகோ ரைட் சைடில் ஒரு சின்ன ஷெல்ஃபில் ஒரு குட்டி விநாயகர் வச்சு பக்கத்தில் சில தொட்டிகள் வச்சுருக்கேன், அரைக்கப்பாம் இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கேன். நம்ம போர்ட்டிகோலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா என்னோடய பைக் இருக்கும். தனியாக துளசி மாடம் நடுவில் வச்சு அவங்கள சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வழிவிட்ட மாதிரி சில தொட்டிகளை வச்சுருக்கேன். இந்த இடத்துக்கு வந்துட்டால் போதுங்க, அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ குழுன்னு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குன்ற மாதிரி தான் நம்ம துளசி தாயார் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு கோவில் போல் காட்சியளிக்கும். எந்த ஒரு பொருளுமே இங்கே மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி என்னோடய வீட்டை ஒவ்வொரு அணுவாக, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக என்னோடய வீட்டை நான் ரசித்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுருக்கேன். இதுக்கு பணம் அதிகமாக வேணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக வைக்கிறோன்றதுல தான் இருக்குது, எந்த அளவுக்கு அழகாக மாற்றுறோன்றதுல தான் இருக்குது, இருக்கிற பொருளை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம போர்ட்டிகோவில் ரொம்ப அழகாக ஒரு அழகான பெரிய விநாயகர் வச்சுருக்கேன். ஏன்னா இது விநாயகர் இல்லம் அல்லவா, அதனால் இங்கே 3 படிகள் வாங்க அப்படின்னு வரவேற்கும் விதமாக இருக்கும். எப்பயுமே என்னோடய கோலம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த 3 படிகளை தாண்டி வந்தோம்னா நம்மளோட குட்டி விநாயகர் இருப்பார். இங்கே தான் ஜெகஜோதியாக நிறைய விளக்குகள் எரியும். இந்த விளக்குகள் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணுன்ற மாதிரி இங்கே டைல்ஸ்லாம் போட்டிருக்கேன், வால் டைல்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் ஒவ்வொரு விளக்குமே பார்க்கும்போது வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விளக்கோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே வரைக்கும் தெரியும். அப்படியே அந்த குட்டி விநாயகருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நம்ம நிலைவாசலுக்கு மேலே ஒரு விநாயகரும் நெல்மணி தோரணமும் வரவேற்கும் விதமாக போட்டிருக்கேன். அப்படியே என்ட்ரன்ஸ் வந்தோன்னா பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஹாலில் நம்ம மகாலட்சுமி தேவியை இந்த இடத்துல அமர வச்சுருக்கேன். இந்த பக்கம் செட் ஆஃப் சோஃபாஸ்லாம் போட்டிருக்கேன். இங்கே நிறைய ஆணிகள் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது, ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் யூடியூப்பில் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபேமிலி ஃபோட்டோஸை எடுத்துட்டேன். அப்படியே நம்ம ஹாலை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக மங்களகரமாக, நம்ம நிலைவாசல் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலே நம்ம மகாலட்சுமி தேவி அழகாக தெரிவாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோவுக்கு பக்கத்தில், அதாவது வெளியில் தீபம் காமிச்சிருந்த இல்லையா குட்டி விநாயகர் இருக்காங்கன்னு, அந்த விண்டோவில் தான் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்க இல்லையா, அது பக்கத்தில் தான் ஒரு மகாலட்சுமி தேவி வடக்க பார்த்த விதமாக இருக்கிறாங்க. நம்ம நிலைவாசல் தெற்கு பார்த்து, அதாவது சவுத் ஃபேஸிங்காக இருக்கும் நம்ம நிலைவாசல். அப்படியே நம்ம ஹாலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மேலே அப்படியே ஒரு நல்ல ஒர்க் கொடுத்து, அதாவது ஒரு கற்ப விருட்சம் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மரம் வரைய சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு பக்கத்தில் புத்தா ஃபோட்டோ வந்து நானாக ஆர்டர் பண்ணி வாங்கி ஒட்டியிருந்தேன். அதெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம டிவி யூனிட் பெருசாக இருந்தாலும் டிவி சின்னதாக போதும், அதிகமாக படம் பார்க்க மாட்டோம், அதிகமாக டிவி பார்க்க மாட்டோம், சின்னதாக வச்சுருக்கோம். பக்கத்தில் நம்ம குபேரரை வச்சுருக்கேன். குபேரருக்கும் பக்கத்தில் ஒரு லோட்டஸ் தீபமும் ஒரு உப்பு தீபமும் ஏற்றிருக்கேன். அப்படியே இங்கே வந்தோன்னா இது தாங்க நம்ம பூஜை ரூம், அதாவது நம்ம டைனிங் ஹாலில் தான் பூஜை ரூம் இருக்குது. ரொம்ப அழகாக மங்களகரமாக பூஜை ரூம் எல்லாத்தையுமே நீட்டாக தான் வச்சுருப்பேன். இது எப்பயுமே இப்படி இருக்குமானா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு 10 மணிக்கு தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் ஷர்ட் வைக்கிறது, இந்த பக்கம் பேக் வைக்கிறதுன்னு எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையுமே அந்தந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே பூஜை ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான பெட்ரூம், நல்ல மாஸ்டர் பெட்ரூம் இது தான். இந்த பெட்டு பார்த்திங்கன்னா கிங் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு செய்ய சொல்லி வாங்கினது. இதை பற்றிலாம் தனித்தனி வீடியோ கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வார்ட்ரோப் வச்சுருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது. இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்.
நம்ம பெட்ரூம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு விண்டோஸாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் 1க்கு 2 விண்டோஸோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நாங்கள் கட்டின வீடு கிடையாது, வாங்கின வீடு தான். இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த டோரில் நல்ல ஒரு க்ரீனரியாக இருக்கணும், தூங்கி எழுந்துக்கும்போது அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சரை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த பாத்ரூம் டோரில் செட் பண்ணி வச்சோம். இதெல்லாமே நாங்கள் பண்ணின விஷயங்கள். ஒவ்வொன்றுமே வீடு வாங்கினதோடு இல்லாமல் கையோடு என்னென்ன வேலைகள் முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடித்து வச்சோம். இந்த டைல்ஸ் போட்டது இது எல்லாமே நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் எல்லா வேலையும் பார்த்தோம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம பெட்ரூமுக்கு பக்கத்தில் கிச்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். கிச்சனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஓப்பன்டாக இருக்காது, ஒரு செமி ஓப்பன்டு கிச்சன். பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த பக்கம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவனுக்கு மேலே ஒரு புத்தர் ட்ரீ மாதிரி இருக்குது, அதில் விளக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வாட்டர் பியூரிஃபையர் மேலே குட்டி குபேரர் இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்க்கு, அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க் ஏரியா, அதுக்கப்புறம் என்னென்ன குக்கிங் பண்ணுவோன்னா இந்த ஏரியாலாம் இருக்குது. இங்கேயுமே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து எரியுதோ இல்லையோ கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த விளக்குகள்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவேன். காலையில் எல்லாம் முடியும்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே நேரங்கள் குறைவாக தான் இருக்குது இல்லையா. 10 மணிக்கு வீடியோ எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, எப்போயுமே 9 மணிக்கே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவேன். இன்றைக்கி லீவு தானே, அதே மாதிரி வீடியோவும் எடுக்கணுமேனு கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சேன். இதுதான் என்னோடய கிச்சன். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா அன்னபூரணி தயார் இருக்காங்க, பக்கத்தில் மணி பிளான்ட், அதுக்கப்புறமா உருளி என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். கீழேயுமே மணி பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சமைச்ச பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். கிச்சனை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அன்னபூரணி தாயாருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மாடி, அதாவது டைனிங் ஹாலுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே நம்ம அன்னபூரணி தாயாரை பார்த்துட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கேயுமே ஒரு அவுட் சைட் டோர், அது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தெற்கு வாசல் இருக்கிறவங்க வடக்கில் ஒரு கதவு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கான வீடியோவுமே தனித்தனியாக நான் கொடுக்குறேன். இருந்தாலும் இதில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்து வாங்கினோம். டைனிங் ஹால்லையுமே ஒரு விண்டோ இருக்கணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக விண்டோ எல்லாமே எனக்கு பிடிச்சதை விட, நான் எதிர்பார்த்ததை விட இறைவன் எனக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷப்படுற இறைவனுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். வாங்க அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட பார்த்திங்கன்னா கீழே எந்த பொருளும் வைக்கல. டெய்லி இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே பெருக்கி மாப் பண்ணுறனால எனக்கு கீழே எது வச்சாலும் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருந்தனால எடுத்துட்டேன். இங்கே நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து கீழேருந்து பார்த்தோன்னா மேலே அப்படியே ஸ்லைடிங்காக போகிற மாதிரி, மேலேருந்து பார்த்தாலும் ஸ்லைடிங்காக வர மாதிரி 3 ஃபோட்டோஸ், அதுவும் நேச்சர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஃபோட்டோஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பொருளுமே ஒரே நேரத்தில் கண்டிப்பாக என்னால் வாங்க முடியாது, வாங்கவும் இல்லை. ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்த்து வாங்கினேன். ஹால் இது தாங்க, ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துடலாம். வாங்க மறுபடியும் ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன லிவிங் ஹால் இருக்குது. நம்ம லிவிங் ஹாலில் ஒரு சின்ன குவார்ட்டர் ஸ்பேஸை கண்டிப்பாக டெக்கரேட்டிவ் பர்பஸாக இருக்கணும், ஆர்கனைசேஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ட்ரெடிஷ்னல் ஒர்க்கோடு இருக்கணும்னு ஒரு சின்ன ஸ்பேஸை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த லிவிங் ஹாலில் சோஃபா செட்டு, சேரு இந்த மாதிரி எதுவும் போடலை. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் நம்ம வரவேற்கும் விதமாக மகாலட்சுமி தேவியோடையும் சரஸ்வதி தாயார் மேலே ஒரு ஃபோட்டோவோடு இருப்பாங்க. கீழேயுமே ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருப்பேன். இது எல்லாமே நான் தூக்கி போடாமல் ஆரம்ப கட்டத்திலேருந்து திருமணம் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன். புது வீடு போகும்போது இந்த மாதிரி நம்ம வைக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு சேர்த்தது. அப்படியே நம்ம மேலே ஏறினோன்னா லிவிங் ஹால்லேருந்து நம்ம டெரஸ் வரும். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹெட்ரூம் இருக்கும். இந்த ஹெட்ரூமில் தான் ப்ளம்பிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் அதாவது வயரிங் ஒர்க்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் வயரிங் ஒர்க் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆளை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணுறதில்ல, நான் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது கார்னரில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கேயுமே ஒரு சில குப்பைகள் வரும், அதை க்ளீன் பண்ணணும். க்ளீனிங்க்கு தேவையான திங்ஸுமே இங்கே வச்சுருக்கேன்.
நம்ம லிவிங் ஹாலில் ஒரு சின்ன விண்டோவும் இருக்குது. இங்கே காற்றுக்கு தட்டுப்பாடே கிடையாது. எந்த விண்டோவை திறந்தாலும் காற்று வரும், பூச்சிகளும் வரும், பாம்பு வரும். ஓகே, லிவிங் ஹாலில் இருக்கிற 3 பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள 3 பெட்ரூம்ஸையும் 1 பை 1 பார்த்துடலாம். இந்த பெட்ரூம்லேயுமே 2 விண்டோ இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கபோர்டு, அதாவது வார்ட்ரோப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலேயுமே ஒரு லைவ் பிளான்ட் வச்சுருக்கேன். இதுலேயுமே ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம்லேயுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்கி மவுஸ் போட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த 2 வார்ட்ரோப்பில் எப்படி இத்தனை வார்ட்ரோப்பை நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எப்படி செட் பண்ணுறேன்னு ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். இந்த பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான பெட்டு தான். எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா பாதுகாத்து தான் வச்சுருக்கேன். இந்த பெட்ரூமில் குழந்தைங்க விளாடுற இல்லை நான் விளாடுற ஒரு கேரமும் வச்சுருக்கு. அப்படியே இந்த டோருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம், அதாவது கீழே பார்த்தோம் இல்லையா ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூமோட சேம் அதே தான். இங்கேயுமே ஒரு பாத்ரூம் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வச்சது. இங்கேயுமே 2 விண்டோஸ் இருக்குது. இதில் தான் பால்கனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே எதுவுமே கொடுக்கல. கார்னரில் ஒரு லைவ் பிளான்ட் கொடுத்துருக்கேன். இந்த விண்டோக்கு பக்கத்தில் பால்கனி, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பால்கனியில் ஒரு பல்ப் ஃப்யூஸ் போனனால லைட்டு இருக்காது. அப்படியே நான் ஃபோனில் வெளிச்சத்திலே தான் எடுக்கிறேன். அப்படியே வாங்க பார்க்கலாம். பால்கனி வீடியோ தனித்தனியாக கொடுத்துருக்கேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த பால்கனியோட சின்ன ஸ்பேஸை கூட மிஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக ஒரு வால் ஹேங்கர் வச்சு இதில் அழகான ஒரு 2 லைட் ஹோல்டர் வச்சுருக்கேன். ஹேங் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். கீழே ஒரு 10 தொட்டிகள் பக்கம் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றுத்துலேயும் கூழாங்கல் போட்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த செடிகளுக்கு பக்கத்தில் புத்தருக்கு பக்கத்தில் ஜலதீபம், ஜலதீபத்தோட வெளிச்சத்தில் புத்தர் பெருசாக தெரிகிற மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வால் ஹேங்கிங்கில் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஹேங்கிங் பாட்ஸில் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த டீலைட் ஹோல்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நான் காமிச்சேன் இல்லையா போர்ட்டிகோ துளசி மாடம்னு, இந்த துளசி மாடம் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல வியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோன்னா மறுபடியும் இந்த பெட்ரூமை ஒரு வியூ பார்த்துடலாம். அடுத்ததாக தேர்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே க்ராசரிக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிற பொருட்கள், அதுக்கப்புறமா மகாலட்சுமி தேவிக்கு சுவாமி கும்பிடக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே சேவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். கீழே எக்ஸ்ட்ரா தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டோர் ரூம்னாலே அழுக்காவோ இல்லை எல்லா பொருட்களையும் வந்து போடுற மாதிரி இங்கே நான் வைக்கல. இங்கேயுமே ஒரு பாத்ரூம் இருக்குது, வாஷிங் மிஷினும் இங்கே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஹோம் டூரோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.